அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தை நாம் 13 அதிகாரங்கள் வாசித்து முடித்து விட்டோம். இதை தியானிக்கும் பொழுது இறுதி எச்சரிக்கையும் வாழ்த்தும் ஆவியானவர் நமக்கு எச்சரிக்கிறார். என்னென்ன எச்சரிக்கை? வார்னிங்ஸ், எல்லாமே வார்னிங். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 3ஆம் முறையாக நான் உங்களிடம் வருகிறேன். நேற்று பார்த்தோம். 2வது முறையாக உங்களிடம் வர தயாராக இருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு சுமையாக இருக்க மாட்டேன். உங்களுடைய உடைமைகளை அல்ல, உங்களையே நாடி வருகிறேன் என்று சொல்லுவார். நான் உங்களுக்கு சுமையாக இல்லாதது குற்றமாக இருக்கட்டும், 16ஆம் வசனம். ஆனால் நான் உங்களை சூழ்ச்சியாய் வந்தித்தேன் என நினைக்கிறீர்களா? ஆமன் பார்ந்தவர்களே, 2 கொரிந்தியர் 12:11 பேசுவார். நான் ஒரு அறிவிலியை போல பேசிவிட்டேன். என்னை பாராட்டி இருக்க வேண்டிய நீங்களே என்னை அப்படி பேச வைத்து விட்டீர்கள். நான் ஒன்றுமில்லை, எனினும் அந்த மாபெரும் திருத்துதரோட எதிலும் குறைந்தவன் அல்ல என்று சொல்லி தூய பவுல் தன்னுடைய வேதனைகளை பலவீனங்களோடு சேர்ந்து அறிவுறுத்துகிறார். இறுதியாக அவருடைய எச்சரிக்கை என்று சொன்னால், நாங்கள் குற்றமற்றவர்கள் என உங்கள் முன் காட்டுவதாக இதுவரை எண்ணியிருப்பீர்கள். அன்பார்ந்தவர்களே, கடவுளின் திருமுன் கிறிஸ்து வழியாய் உங்களுக்கு சொல்கிறேன், நான் செய்வதெல்லாம் உங்கள் வளர்ச்சிக்கே. ஆமென். நான் செய்வதெல்லாம் உங்களுடைய வளர்ச்சிக்கே. ஒவ்வொரு ஊழியக்காரரும் இதைத்தான் செய்கிறார்கள். கட்டாயத்தினால் அல்ல, மனமுவந்து கொடுங்கள். உங்கள் நேரத்தை மனமகிழ்ச்சியோடு கொடுங்கள். கடவுளின் திருமுன் கிறிஸ்து வழியாய் உங்களுக்கு சொல்வதாவது, தூய ஆவியானவருடைய அந்த நட்புணர்வோடு பேசுகிறார். நான் செய்வதெல்லாம் உங்கள் வளர்ச்சிக்காகவே. ஆவியானவர் நம்முடைய வளர்ச்சிக்காகவே ஒத்துழைக்கிறார். அல்லேலூயா. தூய ஆவியானவர் பொது நன்மைக்காகவே ஒத்துழைப்பார், வளர்ச்சிக்காகவே ஒத்துழைப்பார். ஆமென் பார்த்தவர்களே. அதனால தான் 20ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, எனக்கு ஒரு அச்சம், நான் அங்கே வரும்பொழுது நான் காண விரும்பும் நிலையில் நீங்கள் இருப்பீர்களோ என்னவோ. ஒருவேளை நீங்கள் காண விரும்பாத நிலையில் நானும் இருக்கலாம் என்று சொல்லுகிறார். சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, அவதூறு பேசல், புறங்கூறல், இருமாப்பு, குழப்பம் ஆகியவை உங்களிடம் இருக்க காண்பேனோ என்னவோ. வேதனையோடு சொல்லுகிறார். இவ்வளோ விஷயங்களை சொல்லிட்டு கொரிந்து திருச்சபைக்கு இறுதியாக அவர் சொல்றது, இன்னைக்கு நம்மளுடைய இந்த இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜெபக்குழுவிலும் ஆவியானவர் இந்த மனவேதனையோடு சொல்லுகிறார், நான் வரும்போது, உங்களை காண வரும்பொழுது சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, அவதூறு பேசல், புறங்கூறல், இருமாப்பு, குழப்பம் ஆகியவை உங்களிடம் இருக்க காண்பேனோ என்னவோ. அதனால தான் 21ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, நான் மீண்டும் உங்களிடம் வரும்பொழுது என் கடவுள் உங்கள் முன் என்னை தலைகுனிய செய்வாரோ என்னவோ. எவ்வளவு வேதனையோடு சொல்றார் பாருங்க. ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஆமென். ஆவியானவர் உணர்த்துவது இதுதான். ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது, நான் வரும்போது, அவருடைய வருகையின் போது கடவுள் உங்கள் முன் என்னை தலைகுனிய செய்வாரோ என்னவோ.
நான் செய்த உழைப்பு வீணாய் போயிடுமா என்று கவலைப்படுகிறார், அச்சப்படுகிறார், வேதனைப்படுகிறார். 11ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், 3ஆம் முறையாக நான் உங்களிடம் வருகிறேன். பாருங்க, இந்த இறுதி வார்னிங்ஸ் எப்படி கொடுக்குறாரு பாருங்க. 2ஆம் வசனத்திலே, முன்பு பாவம் செய்தோரையும் மற்ற எல்லாரையும் கூட நான் ஏற்கனவே எச்சரித்தது போலவே மீண்டும் எச்சரிக்கிறேன். அல்லேலூயா. மீண்டும் எச்சரிக்கிறார். இந்த ஆண்டவருடைய வருகை காலம், திருவருகை காலம், இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நமக்கு வார்னிங் மேலே வார்னிங் கொடுத்துட்டே இருக்கிறாரு. 1 முறை, 2 முறை, 3 முறை. ஏற்கனவே எச்சரித்தது போலவே மீண்டும் எச்சரிக்கிறேன். 2ஆம் முறை நான் உங்களிடம் வந்தபொழுது செய்தது போலவே இப்பொழுது நான் இங்கிருந்தே எச்சரிக்கிறேன். ஆண்டவருடைய 2ஆம் வருகை சமீபம். அல்லேலூயா. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய இந்த வார்னிங்ஸ், இந்த எச்சரிக்கைகள் எல்லாமே நமக்கு ஆண்டவருடைய திருவருகை காலத்திலே இந்த வார்னிங்ஸ் நமக்கு உணர்த்துகிறது. அல்லேலூயா. நான் மீண்டும் அங்கு வரும்பொழுது அவர்களை நான் எளிதாக விட்டுவிடப் போவதில்லை என்று சொன்னால், அந்த வார்த்தையை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்கும் பொழுது, இறுதி காலத்தில் நீதியின் கடவுள், நீதியின் அரசராக செங்கோலோடு வரும் பொழுது எளிதாக விட்டுவிடப் போவதில்லை. அல்லேலூயா. அன்னைக்கு இரக்கம் காட்ட மாட்டார். அதனால தான் 3ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க, கிறிஸ்து என் மூலமாக பேசுகிறார் என்பதை மெய்ப்பித்து காட்ட வேண்டும் என்கிறீர்கள் அல்லவா. இப்போ நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியுறதில்ல. ஆண்டவருடைய வார்னிங்ஸ், அவருடைய வருகை காலம், திருவருகை காலம் தொடங்கிவிட்டது. அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. 2ஆம் வருகை அவருடைய இறுதி வருகை. இந்த 2ஆம் வருகையில் எச்சரித்தது போல இப்பொழுதும் எச்சரிக்கிறார். கிறிஸ்து என் மூலமாகவே பேசுகிறார். அல்லேலூயா. கிறிஸ்து என் மூலமாகவே பேசுகிறார் என்பதை மெய்ப்பித்து காட்ட வேண்டும் என்கிறீர்கள் அல்லவா. அதனால்தான் கிறிஸ்து உங்களிடையே என்னை போல வலுவற்றவராக இல்லை, மாறாக அவர் வல்லமையோடு செயல்படுகிறார். அல்லேலூயா. முதல் வருகையிலே சிலுவையில் அவர் அறையப்பட்டார், வலுவற்றவராய் சிலுவையில் அறையப்பட்டார். ஆனால் கடவுளின் வல்லமையினால் அவர் உயிர் வாழ்கிறார். அவருடைய வலிமையில் பங்கு பெறும் நாங்களும் உங்கள் பொருட்டு கடவுளின் வல்லமையால் அவரோடு வாழ்வோம் என்ற விசுவாசம். எனவே நீங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருக்கிறீர்களா என உங்களையே சோதித்து பாருங்க. சோதித்து பாருங்க, எந்த நிலையில் இருக்கிறோம். வசனம் வாசித்து விட்டோம், முடிஞ்சு போச்சு கதை. சோத்திரப்பலி எடுத்துட்டோம், முடிஞ்சு போச்சு கதை. அதுக்கப்புறம் நான் போயிடுவேன், அதுக்கப்புறம் வாசிக்க மாட்டேன். வேதத்தை வாசிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு அந்த 10 சோத்திரப்பலி சொல்லிட்டு நான் முடிஞ்சு போச்சு. அவனுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டுமென்றால் நீங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருக்கிறீர்களா என உங்களையே சோதித்து பாருங்கள். உங்கள் நடத்தையை சீர்தூக்கி பாருங்கள். அல்லேலூயா. உங்கள் நடத்தையை சீர்தூக்கி பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுள் செயல்படுகிறார் என உணராமலாயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து உங்களுள் செயலாற்றுகிறார் என உணராமலா இருக்கிறீர்கள். நீங்கள் சீர்தூக்கி பார்த்தீர்கள் என்றால் அதை உணர்வீர்கள். அல்லேலூயா. சீர்தூக்கி பார்ப்பதில்லை, அதை தியானிப்பதில்லை. ஏதோ கடமைக்காக வாசித்தோம், வந்தோம், போனோம், அவ்வளவுதான். ஏன் வாசிக்கிறோம், எதுக்கு வாசிக்கிறோம்? அதனால தான் 7ஆம் வசனத்தை சொல்றார் பாருங்க. வாசிக்கலாம். 7ஆம் வசனம். நீங்கள் தீமை எதுவும் செய்யாதிருக்க உங்களுக்காக நாங்கள்
கடவுளிடம் வேண்டுகிறோம். எங்கள் தகைமையை எடுத்து காட்ட நாங்கள் விரும்பவில்லை. நாங்கள் தகமையற்றவர்களாக காணப்பட்டாலும் நீங்கள் நன்மையே செய்ய வேண்டும் என்பதே எங்கள் வேண்டல். ஆமென். 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 நீங்கள் தீமை எதுவும் செய்யாதிருக்க உங்களுக்காக நாங்கள் தினமும் வேண்டுகிறோம், இறைவேண்டல் செய்கிறோம். எங்களுடைய தகைமையை எடுத்து காட்ட நாங்கள் விரும்பவில்லை. எங்களுடைய தகைமையை எடுத்து காட்ட நாங்கள் விரும்பவில்லை. அதான் 5ஆம் வசனம் சொல்றார் பாருங்க, நீங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருக்கிறீர்களா என உங்களையே சோதித்து பாருங்கள், உங்கள் நடத்தையை சீர்தூக்கி பாருங்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களுள் செயலாற்றுகிறார் என உணராமலா இருக்கிறீர்கள். அதனாலதான் 5ஆம் வசனத்தில் அவ்வளவு அழகா சொல்றாரு, நீங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருக்கிறீர்களா என உங்களையே சோதித்து பாருங்கள். மீண்டும் மீண்டும் அந்த வசனத்தை தியானிக்கும்படி செய்கிறார். கிறிஸ்து நம்மில் தொடர்ந்து செயலாற்ற வேண்டும் என்றால் நாம் நம்பிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். நாம் ஒவ்வொரு சொல்லும் செயலும் நம்பிக்கையில் இருந்து புறப்பட வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் நம்பிக்கையில் இருந்து புறப்பட வேண்டும். அப்படி என்றால் கிறிஸ்து நம்மில் உறைந்திருக்கிறார், நம்மோடு உறைந்திருக்கிறார். பனி 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 பார்த்துருக்கீங்களா? ஐஸ் அப்படியே விழும், பூவாட்டம் அப்படியே விழுந்து 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 பாறை போல் அப்படியே உறைஞ்சிடும். கிறிஸ்து நம்மில் உறைந்திருக்கிறார் என்பது அங்கே வெளிப்படும். மாறாக அவை தன்னலத்தால் தூண்டப்பட்டவை என்றால் கிறிஸ்து நம்மிடம் செயலாற்றவில்லை என்பதே பொருள். தன்னலத்தால், சுயம். எனவே நாம் நடத்தையை அவ்வப்போது சீர்தூக்கி பார்த்து நம்மை திருத்திக் கொள்வது அவசியம். நம்மளையே சீர்தூக்கி பாருங்க. என்ன சூழ்நிலை இருக்கிறோம், என்ன ரீசன் கொடுக்குறோம், எந்த நிலையில் இருக்கிறோம், யோசனை பண்ணி பாருங்க. அதனால தான் சொல்றாரு, நீங்கள் தீமை எதுவும் செய்யாதிருக்க உங்களுக்காக நாங்கள் கடவுளிடம் வேண்டுகிறோம். ஆமென். எங்களுடைய தகைமையை எடுத்துக்காட்ட அல்ல, எங்களுடைய பெருமையை எடுத்துக்காட்ட அல்ல. நாங்கள் பெருமையற்றவர்களாக இருந்தாலும் தகமையற்றவர்களாக இருந்தாலும் நீங்கள் நன்மையே செய்ய வேண்டும் என்பதே எங்கள் வேண்டல். யாரும் கெட்டு போகக்கூடாது, யாரும் அழிந்து போகக்கூடாது. அதான் ஆண்டவருக்கு விருப்பம். எனது நாமம் தரிக்கப்பட்ட எனது நாமத்தை போற்றுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் சீரழிந்து போவது அவருக்கு விருப்பம் இல்லை. மனம் மாறி அவரிடம் திரும்ப வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். அல்லேலூயா. அதனாலதான் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் உண்மைக்கு எதிராக நாங்கள் எதுவும் செய்ய இயலாது. உண்மைக்கு எதிராக நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. இந்த இடத்துல வந்தாச்சு, உட்கார்ந்தாச்சு சொன்னா ஆவியானவர் என்ன கட்டளை கொடுக்கிறாரோ அதை மட்டும் தான் செய்யணும். அல்லேலூயா. அதனாலதான் எப்போ ஜெப வழிபாட்டில் வந்தாலும் ஒரு நடுக்கம் வந்துடும், ஒரு பயம் வந்துடும். ஆண்டவரே, நான் என்ன சொல்லணும், என்னுடைய உள்ளத்தின் சிந்தனையில் இருந்து ஒன்றும் வந்துடக்கூடாது, என்னுடைய அறிவிலிருந்து என்னுடைய புத்தியிலிருந்து எதுவும் வந்துடக்கூடாது. நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க ஆண்டவரே, நீங்க தான் பேசணும். நான் பேசுனா தப்பாயிரும் ஆண்டவரே. ஆவியானவரே, நீங்க பேசுங்கப்பா. அந்த நடுக்கம். 10 வருஷமா ஊழியம் செஞ்சுட்டு வருகிறேன். 2015 2025 10 வருஷம் நிறைவு, 10 ஆண்டுகள் நிறைவு ஊழியத்தில். இந்த கூகுள் மீட் 5 ஆண்டுகள் நிறைவு, 5 ஆண்டுகள் நிறைவு. அப்போ இந்த 10 ஆண்டுகள் ஆவிக்குரிய வார்த்தைகளை எடுத்து சொல்லும் பொழுது, ஆண்டவரே, நான் என் சொந்த வார்த்தைகளை நான் பயன்படுத்த முடியாது. என்னுடைய சொல்லாலும் செயலாலும் உம்முடைய வார்த்தைகளை நான் திருத்தி கூற முடியாது.
அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை சொல்ல வேண்டும். அதனால தான் ஒரு நடுக்கம் வந்துடும். இந்த 10 வருஷத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டது அதுதான். அவரை விட்டுட்டு என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. எந்த மனநிலையில் அங்கங்கே டென்ஷன் ஆகி எப்படி தான் இருந்து வந்திருந்தா கூட இந்த இடத்துல வந்துட்டா, அவருடைய சமூகத்தில் உட்காந்துட்டா, இந்த ஒரு வரினால ஒரு வரி ஆவிக்குரிய பாடலை பாடி தூய் ஆவியார் அப்படியே வரவேற்று தூய் ஆவியாரம் உள்ளுக்குள்ள ஏற்றி கொண்டு ஆண்டவரே அடிமையின் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமேன்னு சொல்லி, அதனால்தான் அன்னை மரியாள் நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லுவாங்க. லூக்கா நற்செய்தி 1:38. நான் ஆண்டவருடைய அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் சொல்லணும் ஆண்டவரே. என் சொந்த வார்த்தையினால் அல்ல, என் பலத்தினால் அல்ல, என் வல்லமையினால் அல்ல, என் அறிவினால் அல்ல, என் ஞானத்தினால் அல்ல, உம்முடைய வார்த்தைகள் உயிருள்ள வார்த்தைகளை அப்படியே உள்ளதை உள்ளதென்று அறிவிக்க வேண்டும். அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று அன்னை மரியாள் சொன்னதை போல. அதனால்தான் 9ஆம் வசனம் சொல்றார் பாருங்க, நாங்கள் வலுவற்றவர்களாய் இருப்பனும் நீங்கள் வல்லமை உடையவர்களாய் இருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியே. அந்த படிப்பிடத்தில் அவருடைய இந்த ஜெப வழிபாட்டிலே அவருடைய சமூகத்தில் அந்த படிப்பிடம், இந்த இறை வார்த்தை சொல்லுவது இருக்கிற இடம், அது நமக்கு படிப்பிடம். அல்லேலூயா. இங்கிருந்து தான் இறை வார்த்தை புறப்படுகிறது, இங்கிருந்து தான் இறை வார்த்தை உங்களுக்கு வெளிப்படுகிறது. அப்போ அந்த இடம் ஒரு படிப்பிடம், ஆண்டுடைய பரிசுத்தமான இடம். அப்போ இந்த இடத்துல நாம் பரிசுத்தமாய் ஆண்டவரை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் உண்மையோடும் நீதியோடும் நேர்மையோடும் அவரை அணுகி செல்ல வேண்டும். அப்போ தான் அவர் வார்த்தையில் வாயில் கூட, இல்லாட்டி உளறிடுவேன். சில நேரத்தில் என்னை அறியாமல் நான் அப்படியே ஸ்டக் ஆயிடுவேன். அந்த அனுபவம் எனக்கு இருக்கிறது. ஆனால் அந்த ஃப்ளோ எப்படி வருது? ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு வருகிறது. அல்லேலூயா. நீங்கள் வல்லமை உடையவர்களாய் இருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி. நீங்கள் நிறைவுடைய வேண்டும் என்றே நாங்கள் இறைவனிடம் வேண்டுகிறோம். நிறைவடைய வேண்டும். கிறிஸ்துவுக்குள் உங்களை கொண்டு வந்து சேர்ப்பது அந்த நிறைவு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அந்த நிறைவு உங்களை எப்படியாவது கிறிஸ்துக்குள்ள கொண்டு வந்துடணும். வெறும் கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்தவன் ஈஸ்டர் கிறிஸ்டியன்ஸ், குட் ஃப்ரைடே கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்மஸ் கிறிஸ்டியன்ஸ், இசிஜி என்று சொல்கிறார்கள். ஈஸ்டர், கிறிஸ்மஸ், குட் ஃப்ரைடே. இப்படி கிறிஸ்தவர்கள், புது வருஷத்துக்கு கிறிஸ்தவர்கள் என்றைக்காவது ஒரு நாள் வருவோம் போவோம். ஆனால் நாம் அப்படி அல்ல. நீங்களும் நானும் ஆண்டவரால் முன்குறிக்க வைக்கப்பட்டவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள். ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் உண்மையோடு நேர்மையோடு இருக்க அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய, அதான் சொல்றாரு 10ஆம் வசனத்தில், நான் இங்கிருந்தே இதையெல்லாம் எழுதுகிறேன், ஏனெனில் நான் உங்களிடம் வரும்போது என் அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களிடம் கண்டிப்பாய் நடந்து கொள்ள விரும்பவில்லை. அல்லேலூயா. காரணம் உங்களுடைய அழிவுக்காக அல்ல, உங்கள் வளர்ச்சிக்காகவே ஆண்டவர் இந்த அதிகாரத்தை எனக்கு அளித்துள்ளார் என்ற விசுவாசம். உங்கள் வளர்ச்சிக்காகவே. கடவுளின் திருமுன் கிறிஸ்து வழியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் செய்வதெல்லாம் உங்கள் வளர்ச்சிக்காகவே. 19ஆம் வசனம், நான் உங்களிடம் வரும்பொழுது என் அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களிடம் கண்டிப்பாய் நடந்து கொள்ள விரும்பவில்லை, உங்கள் அழிவுக்காக அல்ல, உங்கள் வளர்ச்சிக்காகவே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இந்த அதிகாரத்தை எனக்கு அளித்துள்ளார் என்று தூய பவுல்
ஆவியானவர் வழியாக பேசுகிறார் உங்களுக்கும் எனக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இறுதியாக அவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? 11ஆம் வசனத்தில், இறுதியாக நான் உங்களுக்கு சொல்லுவது மகிழ்ச்சியாயிருங்கள். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள். ஆமென். ஆமென். மன ஒற்றுமை கொண்டிருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அமைதியுடன் வாழுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பொழுது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அன்பும் அமைதியும். தொடக்கத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது முதல் என்ன செய்யறோம்? கடவுளின் அன்பும் அமைதியும். அந்த வசனம் இங்கே வசனத்தில் இருக்கா? இருக்கிறது. நாம் சொல்வது ஒவ்வொன்றும் இறை வார்த்தையின் அடிப்படையில் உள்ளது. தேவ பிள்ளைகளே, நம்ம ஏதோ நம்ம சொந்த இஷ்டமா சொல்றோம்னு நினைக்கவே கூடாது. பாருங்க, ஆமென். அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள். அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார். ஆமென். இரண்டாவது 13ஆம் வசனம் பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் அருளும். அல்லேலூயா. அல்லேலூயா. கடவுளின் அன்பும். அல்லேலூயா. அல்லேலூயா. தூய ஆவியானவரின் நட்புறவு உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இருப்பதாக. இதை நம்ம ஒவ்வொரு டைம்ல ஏன் சொல்றோம்? தொடக்கத்திலும் சரி, இறுதியிலும் சரி. எதற்காக? இறுதியாக நான் உங்களுக்கு சொல்வது மகிழ்ச்சியாயிருங்கள். ஆமென். ஆமென். மகிழ்ச்சி இல்லை, அதனாலதான் ஆமேன் வரல. இந்நேரம் அப்படியே ஒரு உரத்த குரல்ல வந்திருக்கணுமே, மகிழ்ச்சியாயிருங்கள். வரலையே, ஆமென். ஆமென். வராது. ஏன் வராது? மகிழ்ச்சி இருக்குதா? உண்மையான மகிழ்ச்சி இருந்தா வரும், இல்லைன்னா வராது. அப்ப என்ன சொல்றார்? முதல்ல மகிழ்ச்சியாயிருங்கள். ஆமென். ஆமென். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமென். 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 அல்லேலூயா. உங்கள் நடத்தையை சீர்படுத்த வேண்டும் என்றால் என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. என் அறிவுரைக்கு நீங்கள் செவிசாய்த்தீர்கள் என்றால் நீங்கள் மன ஒற்றுமை கொண்டிருப்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப மன ஒற்றுமை கொண்டிருந்தீர்கள் என்றால் அமைதியுடன் வாழ்வீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார். ஆமென். ஆமென். சும்மா வராது மகிழ்ச்சி. இப்ப இந்த மகிழ்ச்சி எப்படி வரும்? அப்படியே ரிவர்ஸ் போங்க பார்க்கலாம். எப்படி? முதல்ல அமைதியுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கங்க. அமைதியுடன் வாழ கற்றுக்கொள்ளும் பொழுது மன ஒற்றுமை கொண்டிருப்போம். ஆமென். ஆமென். மன ஒற்றுமை நமக்குள்ளே வந்துவிட்டால் ஆண்டவருடைய அறிவுரைக்கு செவி சாய்ப்பவர்களாக இருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய அறிவுரைக்கு நாம் செவி சாய்ப்பவர்களாக இருந்தால் நம்முடைய நடத்தையை நாம் சீர்படுத்திக் கொள்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்முடைய நடத்தை சீர்படுத்தும் பொழுது எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்போம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஒன்றோடு ஒன்று எப்படி தொடரும்? ஒன்றொன்றும் அது இருந்தாதான் அது இருந்தாதான் அது. அப்போ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நம்பர் 1 நடத்தையை சீர்படுத்துங்கள். நடத்தையை சீர்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அறிவுரைக்கு செவிசாய்க்க வேண்டும். அறிவுரைக்கு செவி சாய்ப்போம் என்று சொன்னால் மன ஒற்றுமை கொண்டிருப்போம். உண்மையாக இருக்க வேண்டும். மன ஒற்றுமை நாம் கொண்டிருப்போம். அறிவுரைக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்தோம் என்றால் நமக்குள்ள ஒரு மன ஒற்றுமை. எல்லாரும் ஒரே உள்ளமும் உயிருமாயிரு நம்பிக்கை கொண்ட மக்கள். இல்லையா? அல்லேலூயா. அப்போ மன ஒற்றுமை கொண்டிருக்கும் பொழுது நாம் அமைதியாய் வாழ முடியும். இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும்.
அமைதியாய் வாழ வேண்டும் என்றால் ஒருவர் மற்றவரோடு மன ஒற்றுமை தேவை. ஆமென். மன ஒற்றுமை வரும் பொழுது ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற மனப்பக்குவம் வந்துடும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது நம்முடைய நடத்தையை நாம் சீர்படுத்தி விடுவோம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய நடத்தை சீர்படுத்தும் பொழுது நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் குடும்பத்திலும் மகிழ்ச்சி. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இது உணராமே இருக்கிறோம் தேவ பிள்ளைகளே. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, 12ஆம் வசனத்துல தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். தூய முத்தம் கொடுத்து. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஒற்றுமை. ஒரே தாய் பிள்ளைகள், அப்பா பிதாவே அழைக்கக்கூடிய புத்திர பாக்கியம், நற்செய்தி தம்பதியினர், மணவாளன் மணவாட்டி, சகோதர சகோதரிகள், இப்படியெல்லாம் நம்மளை வர்ணிக்கிறார் பாருங்க ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே நீங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருக்கிறீர்களா என உங்களையே சோதித்து பாருங்கள். ஆமென். நம்பிக்கையில் நிலைத்திருக்கிறீர்களா என்று உங்களையே சோதித்து பாருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் நடத்தையை சீர்தூக்கி பாருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களுள் செயலற்றுகிறார் என உணராமலா இருக்கிறீர்கள். நீங்கள் சீர்தூக்கி பார்த்தீர்கள் என்றால் அதை உணர்வீர்கள். ஆமென். அதனால தான் உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள், என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள், மன ஒற்றுமை கொண்டிருங்கள், அமைதியுடன் வாழுங்கள். அப்போது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார். மகிழ்ச்சியாய் இருப்பீர்கள். ஆமென். ஆமென். மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்றால் தூய முத்தம் கொடுத்து ஒருவர் ஒருவர் வாழ்த்துங்கள். ஆமென். இங்குள்ள இறைமக்கள் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆதியில் இருந்தது போல் ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆதியில் இருந்தது போல. ஆதியில் எப்படி? மன ஒற்றுமையோடு இருந்தது போல, அமைதியோடு இருந்தது போல, ஆண்டவருடைய அறிவுரைக்கு செவி சாய்த்தது போல, நடத்தையை சீர்படுத்தியது போல, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் அமைதியாயிருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்பொழுதும் மகிழ்ந்து பாடுங்கள், இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கள். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். எப்பொழுதும் மகிழ்ந்து பாடுங்கள், இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கள். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். சொல்லி மாமன் பார்த்தவர்களே, கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தை நாம் தியானித்து விட்டோம். தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அடுத்து நாம் தியானிக்க இருப்பது கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தை தியானிக்க இருக்கிறோம். கலாத்தியர் எழுதிய திருமுகத்தை தியானிக்க ஆவியானவர் அழைக்கிறார். இப்போ கொரிந்தியரில் மொத்தம் எத்தனை அதிகாரம்? 13 அதிகாரம். 13. இதில் முக்கியமான வசனம் இந்த கடைசி வசனம். இறுதியாக நான் உங்களுக்கு சொல்வது மகிழ்ச்சியாயிருங்கள். வாசிக்கலாம். சகோதர சகோதரிகளே, இறுதியாக நான் உங்களுக்கு சொல்வது மகிழ்ச்சியாயிருங்கள். உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள், என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள், மன ஒற்றுமை கொண்டிருங்கள்.
அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார். ஆமென். ஆமென். தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.